ஸோ ஏஐல ஒரு query கேட்போம். ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்போம், அது ஏஐக்கு போகுது, திருப்பி நம்ம ரெஸ்பான்ஸ் வருது, இப்படிதான் நினைப்போம். ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க, நம்ம கிட்ட ஒரு ஏஐ மாடல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது வித்தின் மில்லி செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் பண்ணணும். இதே வந்து வெக்டர் டேட்டா பேஸ் பண்ணலாம், நம்ம ட்ரெடிஷனல் டேட்டா பேஸ் லைக் எஸ்கியூஎல் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம டேட்டா பேஸ் 1 மில்லியன் டாக்குமெண்ட்ஸை ஃபுல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 செகண்ட்ஸ் கிட்ட ஆகும். வெக்டர் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோமோ எப்படி மில்லி செகண்ட்ஸ்க்குள்ள பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு தெரியும் வெக்டர் டேட்டா பேஸ்ல பார்த்தீங்கன்னா எம்படிங்ஸ் ஸ்டோர் ஆகும். இப்போ எம்படிங்ஸ் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃப்ளோட் அரே தான். ஸோ போஸ்ட்கிரஸ் டிபிலே பார்த்தீங்கன்னா நமக்கு அரேக்கு காலம் டைப் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறது இல்லை, ரிட்ரீவ் பண்ணுறது queryல தான். ஸோ இப்போ நம்ம கேட்கறதுக்கு மோஸ்ட் சிமிலரான ஒரு query வரணும்னா நம்ம டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ட்ராக்கிங் பண்ண மீன் எந்த query வந்து பக்கமா இருக்குதோ அப்படின்னு யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ போஸ்ட்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு எம்படிங்கோட டைமென்ஷன் அரே பார்த்தீங்கன்னா 1500 வச்சுக்கலாம். அதோட அந்த அரேயோட சைஸ். ஸோ அப்படிங்கிறப்போ 1 மில்லியன் டாக்குமெண்ட் வச்சிருந்தோம்னா அதெல்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு 1.5 பில்லியன் ஃப்ளோட்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஒரு queryக்கு பண்ணணும். ஸோ இப்போ இருக்க சிபியூ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கூட பண்ணாலுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கேல் பண்ணுறப்போ காஸ்டிங்காக போகும், டைம் அதிகமாக போகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு இண்டெக்ஸிங் மெத்தட் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா நியர்பை இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்எஸ்என்வி ஒர்க் ஆகுது. ஹெச்எஸ்என்வின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஹையரார்கியல் நேவிகபிள் ஸ்மால் வேர்ல்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெக்டார் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ இதே என்னோட query வித் க்ளோசஸ்ட் நம்பர் டு 18 கண்டுபிடி, இதெல்லாம் தான் நம்பர்ஸ். நம்ம எந்த நம்பர் 18 க்ளோசஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக query பண்ண என்ன பண்ணணும், 1 5 9 14 20 25 30 அந்த மாதிரி பார்த்து 20 தான் க்ளோசஸ்ட் அப்படின்னு வரும். பட் ஹெச்எஸ்என் என்ன பண்ணும், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாது. இங்கே தான் ரேண்டம்ல ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு 5 ஆரம்பிக்குதா, 5 அப்படியே அடுத்த 14 போகும், அடுத்த 20க்கு போகும், அப்புறம் 25 போகும். அப்போ ஓகே 20 தான் கிட்ட அந்த மாதிரி வந்துடும். இதே 5 ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 14 ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்காம சென்டர் தான் பாயிண்ட்ல போய் அப்படியே லாங் டேர்ம் எடுத்து எது கிட்ட வருதோ அது எப்படின்னு சொல்லும். ஸோ இது பேசிக்கலி இப்போ நான் வாய சொல்லாம ஃபங்க்ஷனல்ஸ் எப்படி உட்காரா, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் கிராஃப். ஸோ டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 1 to 20னா அடுத்த 20 நம்ம ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் நம்பருக்கு வச்சுக்கோங்களேன். அங்கே ஃபர்ஸ்ட் 1 to 20 எடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது 5 எடுத்துக்கும். ஓகே 5 அடுத்த 9 14 அடுத்து என்ன பண்ணும், கீழே இது 20 அந்த மாதிரி வந்து. ஸோ டாப் லேயர்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் நோட்ஸ் அதிகமா இருக்காது. நீங்க பாட்டம் வர 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 தான் வந்து வெக்டார்ஸ் எல்லாம் பாட்டம் லேயர்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ டாப் லேயர்ல ஆரம்பிச்சு ஈஸியா வந்து க்ளோசஸ்ட் நோடுக்கு கொண்டு வந்துரும். இப்படிதான் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அன்னி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டைம் கம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா வந்து ஓஎன்னுக்கு பதிலாக ஓ லாக் என் யூஸ் ஆகும். ஓஎன் ஏன் யூஸ் ஆனா ஓஎன்னுங்கிறது ஒன்னு ஒன்னு ஒன்னா பார்க்கும். பட் ஓ லாக் என்னங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இப்ப சொன்ன மாதிரி எது நியரஸ்டோ அந்த மாதிரி பார்த்து வந்துடும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா நீங்க 20 இப்போ ஓஎன் யூஸ் பண்ணா 20 ஆப்ரேஷன்ஸும் மீன் 1 மில்லியன் ஆப்ரேஷன்ஸ் ஆகும். பட் ஓ லாக் வந்து 20 ஆப்ரேஷன்ஸ் முடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் வந்துடும். நமக்கு அவ்வளோ கம்ப்யூட்டிங் கஷ்டம் இருக்காது. ஸோ இந்த இதில் மாதிரி எடுத்துக்கலாம். இதான் query. இப்போ இதான் நம்ம நோட்னா வைங்களேன், எடுத்து இங்கே போவோம். அடுத்தது இங்கே போடதா இங்கே போடதாங்க ஏன் டிட்டர்மின் வேணும். ஒரு சில கேஸ் இங்கே போயிட்டு இங்கே வரும், ஒரு சில கேஸ் இங்கே போயிட்டு இங்கே வரும். அந்த மாதிரி அதுவே க்ளோசஸ்ட் நோடு. இப்போ க்ளோசஸ்ட் நோடு எப்படின்னா இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். எம்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் மீன் ஒரே மீனிங் வந்து ஒன்றா தான் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கேட்டு, டாகு, கவ் இதெல்லாம் அனிமல்ஸ் அப்போ அதெல்லாம் ஒன்றா தான் ஸ்டோர் ஆகும். அப்படிங்கிறப்போ இப்போ query இங்க ஆரம்பிக்குது. இங்க வந்து கவ் இருக்குது, இங்க கேட் இருக்குது, இங்க ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க போவோம். இது ஏதாவது வச்சுக்கலாம். இங்க ஹவுஸா சரியில்லை, திரும்ப இங்க என்ன கேட் இருக்குதா, ஓகே கேட் டாக். ஸோ அந்த மாதிரி இது நியரஸ்டா இருக்குதோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். வெக்டார் டேட்டா பேஸ் என்ன டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேஜரா 5 டைப்ஸ் இருக்குது. குரோமா, பைன்கோன், வி வெயிட், குவாட்ரண்ட், பிஜி வெக்டார். இந்த குரோமாங்கிறது பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். ஸோ சர்வர் எல்லாமே ரன் பண்ணலாம், செட்டப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டெவலப் பண்றோம், ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா குரோமா ஓகே ஒரு 1000 2000 வரைக்கும் போகலாம். அதுக்கு வேலை போனா சரிப்பட்டு வராது. அடுத்து பாத்தீங்கன்னா பைன்கோன். இந்த பைன்கோனுங்க செட்டப் பண்றதுக்கு ஈஸி. ஸோ ஃபுல்லா கிளவுட் தான், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை, ஒரு ஏபிக்கு வாங்கி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி எக்ஸ்பென்சிவா தான் வரும். பட் நம்ம டேட்டா பேஸ் செட் பண்ற காஸ்ட் எதுவும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பிரச்சனை இல்லை. ஏபிக்கு வச்சு பண்ணா அவங்க காசு கட்ட மத்தெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. வி வெயிட். இந்த வி வெயிட்டுங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ். இந்த நம்மளே எடுத்து கூட ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சர்ச் இருக்குது. ஹைபிரிட் சர்ச் போன வீடியோ பார்த்துருப்போம், ரீகால் பண்ணிக்கோங்க. அப்படி மறந்து போச்சுன்னா போய் லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ஹைபிரிட் சர்ச்ங்கிறது என்ன பண்ணுவோம், கீவேர்ட் சர்ச்சையும் வெக்டர் சர்ச்சையும் கம்பைன் பண்ணி தரோம்.
ஸோ ஃபில்டரிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ரொடக்ஷன் போகிறவங்க தான் ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்த குவாட்ரண்ட்ங்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து ரஸ்ட்ல எழுதுனது. ரஸ்ட்டுங்கிற லாங்குவேஜ் நல்லா ஸ்பீடாக இருக்கும், ஃபில்டரிங் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல மீன் நீங்கள் ப்ரொடக்ஷன் லெவல் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ். இந்த பிஜி விட்டாங்க என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டேட்டா பேஸ் போஸ்ட் எஸ்கியூவில் போட்டீங்க. இது வந்து வெக்டர் டேட்டா பேஸ்க்கு மாறுறீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஜி விட்டார் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் உங்கள் போஸ்ட்கஸ் இருக்க மொத்த டேட்டாவும் நீங்கள் வெக்டர் டேஸ் மாத்திரம் அவசியம் இல்லை. நீங்கள் பிஜி வெக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கன்வீனியன்ட்டா அதே நீங்கள் அப்படியே வெக்டர் டேட்டா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம ஹெச்எஸ்எல்ல பார்த்த வரைக்கும் நியர்பை நோட்ஸை வந்து எடுத்தோம்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு இந்த கேட்டட் ஆகுனா ரெண்டுக்கும் என்ன சிமிலாரிட்டி கொசைன் சிமிலாரிட்டி வச்சு தான் பேஸ் மேப் பண்ணும். பட் இப்போ யூஸர் கொரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கொரினா ஃபைன் சிமிலர் டாக்குமெண்ட்ஸ் வித் இந்த லாஸ்ட் 15 days அப்படிங்கிறப்போ டாக்குமெண்ட்ஸ் நியர்பை டாக்குமெண்ட்ஸ் கொஸ்டின் சிமிலர் மேட்ச் பண்ணும். பட் அந்த 15 டேஸ்க்கு என்ன பண்ணும்? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டார் டேட்டா பேஸ் இன்னொன்று சப்போர்ட் பண்ணுது. மெட்டா டேட்டா ஃபீல்ட்ஸ் இப்போ நீங்கள் வெக்டார் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி டெக்ஸ்டாக தான் போடுவீங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா எம்ப்ரிங்ஸ் கூட மெட்டா டேட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் டேட்டு, கேட்டகரி, எந்த சோர்ஸ் எங்கே வந்து ஆத்தரு, இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் query எப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அப்ரோச் இருக்குது. ப்ரீ ஃபில்டரிங், போஸ்ட் ஃபில்டரிங். ஸோ ப்ரீ ஃபில்டரிங்னா வந்து ஃபர்ஸ்ட் மெட்டா டேட்டா ஃபில்டர் போட்டு அதுக்கு வெக்டார் தேடுறது. இதே போஸ்ட் ஃபில்டரிங்னா வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெட்டா டேட்டா போடுறது. ஸோ போஸ்ட் ஃபில்டரிங் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா அதிகமாக இருக்கிறப்போ கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு அப்ரோச் வெக்டார் டேட்டா பேர் மெட்டா டேட்டா சர்ச் பண்ணுறது. ஸோ இந்த இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வெக்டார் டேட்டா பேஸ் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டேட்டா பேஸ் வந்து எஃபிஷியன்ட்டாக வந்து சிமிலர் வெக்டாரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஹெச்எஸ்என்எஸ்டபிள் இண்டெக்ஸிங் வந்து நியரஸ்ட் நெய்பர்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி கொடுக்கும். ஸோ உங்கள் டேட்டா பேஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ண போறீங்க, உங்களோட ஆப்ரேஷன்ஸு ப்ளஸ் நீங்கள் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட போறீங்க, ஹைபிரிட் சர்ச்லாம் இருக்குதா, அதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா சங்கிங்னா என்ன, எப்படி டாக்குமெண்ட் வந்து சங்கிங் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் ஸோ தட் ரிட்ரீவல் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வேலை பார்க்க போகிறோம்.